நதிக்கரையோரமும் நெகிழியின் வலியும். மலையடிவாரத்தில் பசுமை சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் ஓரமாக ஓடும் நதி அங்குள்ள மக்களின் வாழ்க்கைக்கே ஆதாரமாக இருந்தது. அந்த நதிக்கரையில்தான் மல்லிகா என்ற நடுத்தர வயது பெண் சலவை தொழில் செய்து வாழ்ந்து வந்தாள். மல்லிகாவுக்கு துணையாக இருந்தது அவளுடைய நம்பிக்கைக்குரிய நண்பன் முத்து. ஒவ்வொரு நாளும் மல்லிகா சலவைக்கு துணிகளை எடுத்துச் செல்ல முத்து சுமை சுமந்து நதிக்கரைக்கு வரும். மல்லிகாவும் அந்த அழகிய நதிக்கரையோரத்தில் கொண்டு வந்த துணிகளை சலவை செய்வார். ஆனால் காலம் மாறிக்கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் தெளிந்திருந்த நதிக்கரை இப்போது நெகிழி என்று சொல்லப்படும் பிளாஸ்டிக் குப்பைகளால் நிரம்பியிருந்தது. சலவை செய்து முடித்தவர்கள் வீசும் பிளாஸ்டிக் பைகள், உணவு பொட்டலங்கள், காலி பாட்டில்கள் எல்லாம் நதிக்கரையில் தேங்கி கிடந்தன. ஒரு நாள் வேலை முடிந்து மல்லிகா துணிகளை கட்டிக்கொண்டிருந்தபோது முத்து அருகில் கிடந்த ஒரு பிளாஸ்டிக் பையை உணவென்று நினைத்து தின்றுவிட்டது.